திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அது பற்றிய சிறப்பு தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் 119 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. கோரையாறு, பாமணியாறு, வளவனாறு உள்ளிட்ட 8 ஆறுகள் முத்துப்பேட்டை வழியாக கடலில் கலக்கும் இடங்களில் சேறு கலந்த சதுப்பு நிலங்களில் அலையாத்தி காடுகள் வளர்கின்றன. 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரலைகளை தடுத்ததில் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு வகித்தன. அலையாத்தி காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மணலை இறுக செய்து 80 முதல் 100 மைல் வேகத்தில் வருகின்ற புயல் காற்றை கூட அலையாத்தி காடுகள் தடுத்து நிறுத்தும் வலிமை உடையது. அதேபோல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான நடக்கும் மீன் என அழைக்கப்படும் ஏறும் கௌராமி, சிகப்பு நிற நண்டுகள், அரிய வகை பறவைகள் மற்றும் பாலூட்டிகளுக்கு அலையாத்தி காடுகள் சொர்க்கமாக உள்ளது. இது போன்ற ஆச்சரியங்கள் நிறைந்த அலையாத்தி காடுகளை காண முத்துப்பேட்டை, ஜாம்புவானோடை போன்ற பகுதிகளிலிருந்து மீனவர்களின் படகுகள் மூலம்தான் சுற்றி பார்க்க முடியும். இந்நிலையில் இப்பகுதியில் சில அடிப்படை வசதிகள் மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் அமைத்து தர வேண்டும் என்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தலமான இந்த இடத்துக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி சரியான ஒரு இதாக இல்லை. அதே மாதிரி இங்கே நிற்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஒரு நிழற்குடை, இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் முன்பதிவு பண்ணுற இடம், இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா புதுசாக வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு அங்கே முத்துப்பேட்டையில் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் என்ட்ரி போட்டு தான் வரணும்னு யாருக்கும் தெரியாது. சுமார் குறைஞ்சது ஒரு 7 கிலோமீட்டர் வரும் முத்துப்பேட்டை டவுன்லேருந்து இந்த இடம். இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் அவங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டரோ இல்லை இது சம்மந்தமாக ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி வசதியோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். அங்கே இந்த முத்துப்பேட்டிலேருந்து இந்த லகுன் வரத்துக்கு முறையான ரோடு வசதி இல்லை. அதே மாதிரி இங்கே தங்குறதுக்கான நெல் வசதிகளும் எதுவும் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு டாய்லெட் வசதி செஞ்சு தரல. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கு, வாகனங்கள் எல்லாமே இங்கே போடுறாங்க. ஆனால் அவங்களை அந்த வாகனங்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இங்கே எடுக்கலை. நாங்கள் போய் ரிட்டன் வர வரையும் இந்த வாகனங்கள்லாம் அனாதை நிற்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் சுற்றுலாவை மேம்படுத்தி இந்த தமிழக அரசு இமிடியேட்டாக தலையிட்டு இதுக்கான எல்லா வசதியும் செய்து தர ஆவணம் செய்யுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காலநிலை மாற்றம் போன்ற பெரிய சவால்களை எதிர்நோக்கி உள்ள இந்த காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்களிலிருந்து மனிதர்களை காக்கும் அரணாக உள்ள அலையாத்தி காடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகும். அதற்கு சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை நிறைவேற்றுவதும் அடிப்படை தேவையாகும். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேஷ் குமார். தொடர்வது ஒரு சிறிய இடைவேளை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.